12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தனித் தேர்வராக எழுதியவருக்கும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற உரிமை உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு 5413 குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான தேர்வுக்கு விண்ணப்பங்களை வரவேற்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிட்டது. இத்தேர்விற்கு விண்ணப்பித்த சத்யா என்பவர் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் தனது பெயரையும் சேர்க்க கோரியிருந்தார். ஆனால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தனித் தேர்வராக எழுதியதால் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் சேர்க்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இதை எதிர்த்து சத்யா தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் 11ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பள்ளியில் படித்தபோதும் குடும்ப சூழல் காரணமாக 12ஆம் வகுப்பு தேர்வை தனித் தேர்வராக தமிழ் வழியில் எழுதியிருக்கிறார். தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழும் பெற்றிருக்கிறார் என்பதால் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற அவருக்கு தகுதி உள்ளது என உத்தரவிட்டார். திருப்பூரில் ஊரக வளர்ச்சித்துறை உதவியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு நியமன உத்தரவு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.